எவ்ரிவன். டேட்டா மைனிங் சப்ஜெக்டில் நம்ம வந்துட்டு கிளஸ்டரிங் பார்ட் பார்க்க போகிறோம். கிளஸ்டரிங் பார்ட்டில் வந்து கிளஸ்டரிங்னா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங், பார்ட்டிஷனிங், அல்காரிதம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கிளஸ்டரிங் அப்படின்னா இப்போ ஒரு குரூப்பாக இருக்கிற டேட்டாஸையோ இல்லை சிமிலராக இருக்கிற டேட்டாஸையோ நம்ம குரூப்பிங் பண்ணுறது தான் கிளஸ்டரிங்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் கிளஸ்டர் இருக்குது. இன்டர் கிளஸ்டர், இன்ட்ரா கிளஸ்டர்னு 2 டைப் ஆஃப் கிளஸ்டர் இருக்குது. இப்போ கிளஸ்டரிங்க்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். கிளஸ்டரிங்கோட எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு பேகு மாதிரி நம்ம கொடுத்து அதில் கலர் பால்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த பால்ஸை வந்துட்டு நம்ம கிளஸ்டர் பண்ண போகிறோம். எப்படின்னா, டார்க் கலர் பால்ஸ் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் கிளஸ்டர் ஆகும், லைட் கலர் பால்ஸ் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் கிளஸ்டராகவும் நம்ம எடுத்திருக்கோம். அவ்வளோதான், இதான் கிளஸ்டரிங்கு. அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம இன்டர் கிளஸ்டர், இன்ட்ரா கிளஸ்டரோட டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இன்டர் கிளஸ்டர் அப்படின்னா 2 கிளஸ்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் இன்டர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரா கிளஸ்டர் அப்படின்னா ஒரு கிளஸ்டரில் உள்ள 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை சொல்கிறது தான் இன்ட்ரா கிளஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ அதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்றதை நம்ம டின்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஜாவா பைத்தான்னு 2 புக் எடுத்துருக்கோம். இப்போ D1ன்றவங்க வந்து ஒரு ஜாவாவும் 3 பைத்தானும் யூஸ் பண்ணியிருக்காங்க. D2ன்றவங்க 3 ஜாவாவும் 2 பைத்தானும் யூஸ் பண்ணியிருக்காங்க. D3ன்றவங்க 6 ஜாவா புக்கும் 5 பைத்தான் புக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. D4 வந்துட்டு 7 ஜாவா புக்கும் 9 பைத்தான் புக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. D5 வந்து 6 ஜாவா புக்கும் 8 பைத்தான் புக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம கிளஸ்டரிங் பண்ண போகிறோம். எப்படின்னா, அதிகமாக ஜாவாவும் பைத்தானும் யூஸ் பண்ணவங்கள ஒரு கிளஸ்டரிங்காகவும், குறைவான ஜாவாவும் பைத்தானும் யூஸ் பண்ணவங்கள ஒரு கிளஸ்டரிங்காகவும் நம்ம பிரிச்சிருக்கோம். 2 டைப் ஆஃப் கிளஸ்டரிங்காக பிரிச்சிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம கிராஃப் மாடலில் பாயிண்ட் பண்ணி அந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கிளஸ்டரிங்கை பற்றி என் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங்னா என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். கிளஸ்டரிங்கில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்ட்டிஷனிங் மெத்தடில் கே மீன்ஸும் கே மீடியாய்ட்ஸும் 2 இருக்குது. இதில் நம்ம கே மீன்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்ட்டிஷன் அல்காரிதம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அதில் தான் கே மீன்ஸும் கே மீடியாய்டும் வருது. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் அல்காரிதம்னா இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கிளஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுது. பார்ட்டிஷன் அல்காரிதம் ஆர் சக்ஸஸ்ஃபுல் டிட்டர்மைன் சென்டர் பேஸ் கிளஸ்டர். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கிளஸ்டரோட சென்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் வந்து n ஆப்ஜெக்டை கேன்ற கிளஸ்டராக பிரிக்குது. எதை யூஸ் பண்ணினா கே பேராமீட்டரை யூஸ் பண்ணி பிரிக்குது. இதில் வந்து குளோபல் ஆப்டிமல் ஹெரிஸ்டிக் மெத்தடுன்னு 2 இருக்குது. அதில் வந்து கே மீன்ஸும் மீடியாய்டுன்னு 2 இருக்குது. இப்போ வந்து கே மீன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். கே மீன்ஸ்னால் ஈச் கிளஸ்டர் ரெப்ரசன்ட் பை த சென்டர் ஆஃப் த கிளஸ்டர். எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கிளஸ்டரோட சென்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஈஸி டு மெயின்டைன் அண்ட் ரூல் இஸ் ஷார்ட்டர் தென் த ரூல் வித்தவுட் பார்ட்டிஷனிங். இருக்க 3 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போ A1 ஸ்டூடெண்ட் A1ஓட ஹைட் அண்ட் வெயிட்டை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் மினிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8. ஸோ அதை வந்துட்டு கிளஸ்டர் 3 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து கண்டுபிடிச்சதில் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளஸ்டர்ஸாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு 3 அப்படிங்கிற கிளஸ்டர் 3 டைம்ஸும் 2 அப்படிங்கிற கிளஸ்டர்ஸ் 1 2 3 4 5 டைம்ஸும் 1 அப்படிங்கிற கிளஸ்டர்ஸ் 2 டைமும் வந்துருக்கு. ஸோ இப்போ நியூ சென்ட்ராய்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ சென்ட்ராய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்குரிய கிளஸ்டர்ஸ் வேல்யூ ஹைட் அண்ட் வெயிட்டை எடுத்து 3 வந்துட்டு 3 தடவை வந்துட்டு கிளஸ்டரிங்காக கிடச்சிருக்கு. ஸோ 3 கிளஸ்டர்ஸோட ஹைட் வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு சம் பண்ணி டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 158.5, 54 அப்படிங்கிற இது வந்துட்டு புது கிளஸ்டரிங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே 2ஓட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சம் பண்ணி டிவைடட் பை எத்தனை டைம் வந்திருக்கோ அத்தனை டைம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது 3க்குமே வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு நியூ சென்ட்ராய்டை வச்சு அதே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது வந்துட்டு ஆல்ரெடி இருந்த கிளஸ்டர்ஸ், இப்போ இது வந்துட்டு நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க கிளஸ்டர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்துட்டு A4க்கு கிளஸ்டர்ஸ் ரெண்டும் சேமாக கிடைக்கல, அது மாதிரி A5க்கும் கிளஸ்டர்ஸ் ரெண்டும் சேமாக கிடைக்கல. ஸோ திருப்பி நம்ம வந்துட்டு நியூ சென்ட்ராய்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். நியூ சென்ட்ராய்ட்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருந்த கிளஸ்டர்ஸோட வேல்யூ இது, இப்போ கண்டுபிடிச்சிருக்க கிளஸ்டர்ஸ் வேல்யூ இது ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டும் சேமாக வர வரைக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக வந்துட்டு நியூ சென்ட்ராய்ட் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். மினிமல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுக்குமே ஈக்குவலாக வந்துட்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா, நான் அதை பேஸ் பண்ணி என்னோடய கிளஸ்டர்ஸ்க்கு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஹைட்டையும் ஒய் ஆக்சிஸில் வெயிட்டையும் போட்டு நான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி 3 கிளஸ்டர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கே மீன்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கே மீன்ஸ் அல்காரிதம் இஸ் சிம்பிள் அல்காரிதம், easy to understand and easily to implement. Second one, it is also efficient. Time taken to clusters K means rises linearly with the number of data points. No other clustering algorithm performance better than K means. K means விட வேறு எந்த ஒரு அல்காரிதமும் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்காது, பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the user needs to specify an initial value of K. K கண்டுபிடிக்கணும் யூசர்ஸோட தேவையை பொறுத்து. The process of finding the clusters may not coverage. It is not suitable for discovering clusters. They are not hyper ellipsoids or hyper sparse. Thank you to all. Hi guys, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளஸ்டரிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, பார்ட்டிஷனிங் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிஷனிங் அல்காரிதமில் கே மீன்ஸ் அல்காரிதம். ஓகேவா? கே மீன்ஸ் அல்காரிதம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கே மீன்ஸ் அல்காரிதம் இஸ் அன் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் குரூப்ஸ் த அன்லேபிள்டு டேட்டா செட் இன்டூ டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ். அன்லேபிள்டு டேட்டா செட் எடுத்து டிஃப்ரெண்ட் கிளஸ்டரிங்காக பண்ணுறது. இட் இஸ் சென்ட்ராய்டு பேஸ்ட் அல்காரிதம். இது வந்துட்டு சென்ட்ராய்டு பேஸ் பண்ணி இருக்கும். இதோட மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் 2 கிளஸ்டரிங்ஸ் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு மெயின் எய்ம். இங்கே வந்துட்டு கே அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டு கிளஸ்டர்ஸ். இந்த கே வந்துட்டு நம்ம வந்துட்டு எத்தனை கிளஸ்டர்ஸ் வேணுமோ நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸாக நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேயோட வேல்யூ 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், எவ்வளோ வேணுமோ நம்ம வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் வந்துட்டு கே வேல்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு பிஃபோர் கிளஸ்டரிங்கோட கிராஃப். இது வந்துட்டு கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க படம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு அப்புறம் இருக்க படம். ஓகே, இப்போ வந்துட்டு கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதத்தோட 2 டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வேல்யூஸ் ஃபார் கே சென்டர் பாயிண்ட்ஸ். செகண்ட் ஒன் க்ளோசட் ஆஃப் கே சென்டர் பாயிண்ட். இது வந்துட்டு கே மீன்ஸ் அல்காரிதம் கிளஸ்டரிங் கூடிய அல்காரிதம் 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். கே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். செகண்ட் ஒன் ரேண்டமோ இல்லை இனிஷியலோ கிளஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அசைன் ஈச் டேட்டா பாயிண்ட் டு த க்ளோசர் கிளஸ்டர் சென்டர். ஃபோர்த் ஒன் கிளஸ்டர் சென்டருக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபிஃப்த் ஒன் அகெயின் ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 3 and 4. அதாவது 3 and 4 ஸ்டெப்ஸை ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். இட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நம்ம இட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கே மீன்ஸ் அல்காரிதத்தோட தியரியாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா இந்த அல்காரிதத்தை சூஸ் பண்ணி இதை எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கே மீன்ஸ் அல்காரிதம் ஈக்ளோடியன்ஸ் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கிளஸ்டரிங் பண்ண போகிறோம். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டேட்டா செட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் அண்ட் வெயிட் எடுத்திருக்கோம்.
இதில் வந்துட்டு இனிஷியலாகவே நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம் கேயோட வேல்யூஸ் A3 A7 A8 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஈக்ளோடியன்ஸ் டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் வந்துட்டு ஈக்ளோடியன்ஸ் டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1ல் கே வந்துட்டு 3 சென்ட்ராய்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் சென்ட்ராய்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா A3 160,50, A7 162,45, A8 வந்துட்டு 158,42 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் ரேண்டமாக. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்ளோடியன் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் அண்ட் வெயிட் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்க K2க்குரிய இது வந்துட்டு கிளஸ்டர் கேயோட ஃபஸ்ட் வேல்யூ, இது கே செகண்ட் வேல்யூ, இது கே தேர்ட் வேல்யூ. இதில் வந்துட்டு ஈக்ளோடியன்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஹைட்டெல்லாம் வந்துட்டு x1 ஆகும். இதில் வந்துட்டு கிளஸ்டர் கே சூஸ் பண்ணியிருக்க ஹைட்டை வந்துட்டு x2ஆகவும் சூஸ் பண்ணி வெயிட்டை வந்துட்டு y1 y2 அப்படின்னு செலக்ட் பண்ணி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து வரும். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கண்டுபிடிக்கணும். கிளஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க 3 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் A1ஓட ஹைட் அண்ட் வெயிட்டை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் மினிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8. ஸோ அதை வந்துட்டு கிளஸ்டர் 3 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து கண்டுபிடிச்சதில் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளஸ்டர்ஸாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு 3 அப்படிங்கிற கிளஸ்டர் 3 டைம்ஸும் 2 அப்படிங்கிற கிளஸ்டர்ஸ் 1 2 3 4 5 டைம்ஸும் 1 அப்படிங்கிற கிளஸ்டர்ஸ் 2 டைமும் வந்துருக்கு. ஸோ இப்போ நியூ சென்ட்ராய்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ சென்ட்ராய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3க்குரிய கிளஸ்டர்ஸ் வேல்யூ ஹைட் அண்ட் வெயிட்டை எடுத்து 3 வந்துட்டு 3 தடவை வந்துட்டு கிளஸ்டரிங்காக கிடச்சிருக்கு. ஸோ 3 கிளஸ்டர்ஸோட ஹைட் வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு சம் பண்ணி டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 158.5,54 அப்படிங்கிற இது வந்துட்டு புது கிளஸ்டரிங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே 2ஓட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சம் பண்ணி டிவைடட் பை எத்தனை டைம் வந்திருக்கோ அத்தனை டைம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது 3க்குமே வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நியூ சென்ட்ராய்டை வச்சு அதே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது வந்துட்டு ஆல்ரெடி இருந்த கிளஸ்டர்ஸ், இப்போ இது வந்துட்டு நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க கிளஸ்டர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்துட்டு A4க்கு கிளஸ்டர்ஸ் ரெண்டும் சேமாக கிடைக்கல, அது மாதிரி A5க்கும் கிளஸ்டர்ஸ் ரெண்டும் சேமாக கிடைக்கல. ஸோ திருப்பி நம்ம வந்துட்டு நியூ சென்ட்ராய்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். நியூ சென்ட்ராய்ட்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூ கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருந்த கிளஸ்டர்ஸோட வேல்யூ இது, இப்போ கண்டுபிடிச்சிருக்க கிளஸ்டர்ஸ் வேல்யூ இது ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டும் சேமாக வர வரைக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக வந்துட்டு நியூ சென்ட்ராய்ட் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். மினிமல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுக்குமே ஈக்குவலாக வந்துட்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா நான் அதை பேஸ் பண்ணி என்னோடய கிளஸ்டர்ஸ்க்கு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஹைட்டையும் ஒய் ஆக்சிஸில் வெயிட்டையும் போட்டு நான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி 3 கிளஸ்டர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா K-மீன்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா K-மீன்ஸ் அல்காரிதம் இஸ் சிம்பிள் அல்காரிதம், easy to understand and easily to implement. Second one, it is also efficient. Time taken to clusters K-means rises linearly with the number of data points. No other clustering algorithm performance better than K-means. K-means விட வேறு எந்த ஒரு அல்காரிதமும் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்காது.
பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the user needs to specify an initial value of k கண்டுபிடிக்கணும் யூசர்ஸோட தேவையை பொறுத்து. The process of finding the clusters may not coverage. It is not suitable for discovering clusters. They are not hyper ellipsoids or hyper sparse. Thank you.